ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டிடிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு அளவியல் 2D டாபிக் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்ம தெளிவாக கவனிங்க. ஒரு செவ்வக வடிவ வயலின் ஒரு பக்கம் 15 மீட்டராகவும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டராகவும் இருக்கிறது. அப்போது அந்த வயலின் பரப்பளவு. ஸோ செவ்வக வடிவில் அந்த வயல் இருக்குது, ஓகேவா? அதோட ஒரு பக்கம் 15 மீட்டர். நான் ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்துக்கிறேன், ஏன்னா செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் சேமு, இது ரெண்டும் சேம் இல்லையா? நான் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்த 15ன்னு எடுத்துக்கிறேன், அப்போ இதுவும் கண்டிப்பாக 15, கரெக்டா? அப்போது அதோட ஒரு மூலை விட்டம்னா இந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜு, இல்லைனா இந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜு, எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது செங்கோண முக்கோணத்தை அமைக்குதா? அப்போ இது உங்களுக்கு என்ன வந்துடும்? இது அடிப்பக்கம், இது கர்ணம். அப்போ இது ஆப்போசிட் சைடு. இதுதான் நமக்கு தெரியாது. ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஆக்சுவலாக கர்ணம் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த 15 ஸ்கொயருக்கும் இந்த பி ஸ்கொயரையும் நீங்கள் பெருக்கி கூட்டினீங்கன்னா கிடைச்சிரும், ஓகேவா? ஸோ அதாவது 17, அதாவது கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர்னு வரும். நமக்கு இந்த இடத்துல பி ஸ்கொயர் மட்டும் வேணுமா? ஸோ அதை மட்டும் அந்த சைடு வச்சுக்கோங்க. 17 ஸ்கொயர் 289, 15 ஸ்கொயர் 225, கழிச்சிங்க அப்படின்னா 64, 64 8 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ பியோட வேல்யூ 8, ஓகேவா? அப்போ அகலம் 8. ஸோ நீளம் 15, அகலம் 8. கேள்வி என்ன? அந்த வயலோட பரப்பளவு. பரப்பளவு அப்படின்னாலே என்ன? அந்த நீளம் இன்ட்டு அகலம், அவ்வளோதான். ரெண்டையும் பெருக்குனா போதும். அப்போ 15 × 8 பெருக்குனீங்க அப்படின்னா 120 மீட்டர் ஸ்கொயர், இல்லைனா சதுர மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏன்னா நமக்கு என்ன வேணுமோ, ஏன்னா செவ்வகத்தோட பரப்பளவுக்கு நீளம் அகலம் ரெண்டுமே வேணும். ஏதோ ஒன்று நீளமோ இல்லை அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸை நீளமாவோ அகலமாவோ வச்சுட்டா கூட இன்னொன்று நமக்கு என்னன்னு தெரியணும். அப்போ அவங்க கொடுத்துருக்க இன்னொரு இன்ஃபர்மேஷனை வச்சு அது என்னன்னு ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த பரப்பளவு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். புரியுதுங்களா?